ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கேன்? ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு என்ன குழந்தைங்களாம் சமத்து. இன்னைக்கு மாமியும் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைனா, பீமனும் ஹனுமனும் ரெண்டு பேரையும் பற்றி நமக்கு நன்னாவே தெரியும். ரெண்டு பேரும் எப்படி தெரியுமா? தங்களுடைய அசாதாரண ஒரு வலிமை, நம்ம ஒரு செய்யக்கூடிய முடியாத செயலை நம்ம செஞ்சோம்னா, எப்போ அவன் செஞ்சுட்டான் பாரு, யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு அசாதாரண வலிமை மற்றும் வீரத்துக்கு இவாலாம் பேர் போனவா ரொம்ப. அனுமன் ஸ்ரீமத் பகவான் அனுமன் திரேதா யுகம்னு ஒரு யுகத்துல ஸ்ரீராமருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தான். அதே சமயம் கிருஷ்ணரின் சம காலத்தில் பீமன் துவாபர யுகத்தில் வாழ்ந்தா. அப்போ மகாபாரதம் இருக்கே, இது ரெண்டு வலிமை மிக்க சகோதரர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பை சொல்றது மகாபாரதம். இப்போ நம்ம பீமனும் ஹனுமனுங்கிற பகுதியில மகாபாரதத்துல இவ ரெண்டு பேர் சகோதரருக்கு இடையிலான சந்திப்பை பத்தி நமக்கு சொல்றத அதை வரிசையா ஒவ்வொன்னா நான் சொல்லிட்டு இருக்க போறேன். சமத்து குழந்தைங்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் தெரியும் இல்லையா அவங்க எல்லாத்துக்கும்? ஒன்று இந்த பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணானா, அந்த கௌரவர்கள் ஒருத்தர் தான் மகாபாரதத்தில். அந்த கௌரவர்கள் பஞ்ச பாண்டவர்களை சூழ்ச்சி பண்ணி அவளை தோக்க வச்சுட்டா. தோக்கடிச்சு அந்த நாட்டெல்லாம் கைப்பற்றின்ட்டா. அப்போ பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணுவான், அந்த நாட்டிலே நீ இருக்கக்கூடாது, 13 வருஷம் நீ நாட்டை விட்டு காட்டில் போய் நீ வாழணும்னு கௌரவர்கள் சொல்றான். சொன்ன உடனே என்ன பண்றா, பஞ்ச பாண்டவர் மனைவி திரௌபதி இருக்கா இல்லையா, அவளோட நாட்டை விட்டு போறா. போகும்போது அவளுடைய குருன்னு ஒருத்தர் இருப்பாளே, எல்லாத்துக்கும் அந்த காலத்துல குருன்னு ஒருத்தர் இருப்பா. இந்த காலத்துல நம்மளுக்கு ஸ்கூலு மிஸ்ஸு டீச்சர் சொல்றோம் இல்லையா, நவீன காலத்துல. அந்த காலத்துல குருன்னு இருப்பார். அவளுக்கு குரு தௌமியர் இருக்கார். அவரும் இவாளோட கூட போறா காட்டுக்கு. காட்டுல போனோடனே கொஞ்ச நாள் அர்ஜுனன் இருக்கான்லயே பஞ்சபாண்ட அர்ஜுனன் சரி இவாளை நம்ம போர் சொல்லிட்டான், இனிமேல் நம்ம போருக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வேணும் இல்லையா? இப்போ ஒரு போர் பண்ண ஒருத்தர சண்டை போடணும்னா கையில ஒண்ணுமே இல்லை, ஆயுதங்கள் வேணும்னு சொல்லிட்டு அவன் தேவர்கள்ட்ட போய் இதை கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு அர்ஜுனன் இந்திரலோகத்துக்கு போறான். அர்ஜுனன் இந்திரலோகத்துக்கு போயாச்சுன்னா அவன் போனா அர்ஜுனன் அங்கேயே இருந்துட்டாரான். 5 வருஷம் ஆச்சு, அவன் திரும்பவே இல்லை. ஆனா எனக்கு காட்டுல ஒவ்வொருத்தர் அவ சகோதரர் இருக்கா இல்லையா, அவ சொல்றானா எனக்கு அர்ஜுனனை என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது, ஒவ்வொன்றும் எனக்கு அர்ஜுனனை நினைவூட்டிகிட்டே இருக்கு அப்படி சொல்றாளாம். இன்னொருத்தர் எல்லாருமே சேர்ந்து சொல்றானா என்னாலும் அர்ஜுனனை பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அப்போ 2 பேரு அவ சகோதரர் மீதி அண்ணா தம்பி இருக்கா இல்லையா, அவ சொல்லிக்கிறா இத மாதிரி, நாம ஏன் வேற காடுக்கு போகக்கூடாது, இந்த காட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தர் சொல்றாராம், நானும் அப்படிதான் நினைக்கிறேன், இருந்தாலும் நம்ம குருட்ட கேட்போம், எதுவுமே குரு சொன்னா அது கரெக்டா நடக்கும். அதே மாதிரி ஆத்துல அம்மா அப்பா உங்களுக்கு குரு, ஸ்கூல்ல உங்க மிஸ் குரு, சரியா? அது மாதிரி குரு சொன்னா நடக்கும், குருவோட கருத்தை கேட்போம் அப்படின்ட்டு சொல்றாராம். சொன்ன உடனே இந்த யுதிஷ்டிரன் இருக்கா இல்லையா, அந்த சகோதரர் அவ என்ன பண்றா, மற்ற சகோதரர் சேர்ந்து குரு தௌமியரிடம் போய் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் மற்ற காட்டுக்கு இன்னொரு காட்டுக்கு போகலான் இருக்கேன், எனக்கு இந்த காட்டுல எனக்கு எதுவுமே பண்ணல சொல்லின்னு இருக்கும் போதே அங்க ஒரு முனிவர் சோமாசா வந்துன்னு இருக்காராம். உடனே சொல்றாராம் எல்லாரும், அதை பாரு முனிவர், சோமாசா முனிவர் வந்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது சோமாசா முனிவர் இவாள்கிட்ட தர்மர் யுதிஷ்டிரன் இவாள்கிட்டலாம் சகாதேவன் எல்லாத்தையும் சொல்றாராம். அவர் ஒரு நல்ல நியூஸை கொன்றார். இவாளுக்கு கொண்டு வந்தானே அர்ஜுனன் எல்லா ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டான் இந்திரலோகத்துல. ஆனா தேவர்கள் என்ன சொல்றானா, இவன் கொஞ்ச காலம் அங்கே இருக்கணும்னு சொல்றா அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, நம்ம அர்ஜுனன் வர்ற வரைக்கும் நம்ம இங்க இருக்க வேண்டாம். யாரு சொல்றா? அந்த சோமசங்கர முனிவர் சொல்றார், இருக்க வேண்டாம், உங்களை முக்கியமான புனித தலங்கள், கந்தமாதன மலை, அப்புறம் குபேரனோட தோட்டம், எல்லா இடத்துக்கும் அழைத்து சென்று அவளை நீங்க சுத்தி காமிங்கன்னு சொல்லி அர்ஜுனன் என்னை சொல்லியிருக்கா அப்படின்னு முனிவர் சோமாசா சொல்றாராம். அதனால இந்த நம்ம பெயிண்டே இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்து முடிக்கும் போது அர்ஜுனன் நம்மளோட சேர்ந்துருவா அப்படின்னு இந்த சோமாசா முனிவர் சொல்றாராம். சொல்லும் போது என்ன பண்ணா, சொல்லிட்டு அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு போறா. மீதி கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் மாமி. ஓகே குழந்தைங்களா?